வரலாறு எனப்படுவது அரசர்களால் மட்டுமே எழுதப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. மக்கள் எப்படி சிந்திக்க வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களாலும் வரலாறு உருவாக்குது. இந்த மண்ணுல பார்த்தீங்கன்னா, பழங்கால சிந்தனைகள்ல இருந்து ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட லீடர்ஸ் இருக்காங்க. ஏகப்பட்ட தியரீஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் சட்டத்தின் மூலம் மரியாதை கொடுத்தாரு. தந்தை ஈ.வே.ரா பெரியார் மக்கள் சிந்திக்கிறதுக்கு, மூட நம்பிக்கைகள எடுத்து கேள்வி கேட்கிறதுக்கு தைரியம் குடுத்தாரு. ஆனா, இந்த எல்லா எண்ணத்தையும் புக்ஸ்ல இருந்து ஸ்ட்ரீட்ஸ்க்கு கொண்டு வந்தது, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ந்தது ஒரு மனுஷன். அவர எல்லாரும் அண்ணா, அண்ணான்னு கூப்பிடுவாங்க. அவர் தான் பேரறிஞர் பெருந்தகை சி.என். அண்ணாதுரை. அண்ணா நம்ம தமிழ்நாட்ட ஆண்டது 2டே வருஷமா இருந்தாலும், அவரு ஆயுதம் மூலியமாவோ, அதிகாரத்து மூலியமாவோ ஆட்சி புரியல. வார்த்தைகள் மூலமாவோ, செயல் மூலியமாவோ தான் ஆட்சி பண்ணாரு. அதிகாரம்னாலே ஒரு திமிரு, கடினமான மொழியில பேசுறது அப்படின்னு இந்த காலத்தெல்லாம் மாத்தி, எளிய தமிழிலும், ரொம்ப சிம்பிள் தமிழ்லயும் பேசினது அண்ணா தான். சமூகம் நம்மள கீழ்ப்படி அப்படின்னு சொன்னப்போ, நிமிர்ந்து நில்லு அப்படின்னு சொன்னதும் நம்ம அண்ணா தான். அண்ணா நம்பின ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சாதாரண மனுஷனும் அசாதாரணமா சிந்திக்க முடியும் அப்படின்றது தான். அவர் தமிழ்நாட்டுக்கு சிஎம்மா வந்தப்போ தலைகுனிய சொல்லல. நிமிர்ந்து நடக்க சொன்னாரு. அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், எந்த மொழியும் தாழ்ந்ததில்ல. எந்த மனிதனும் உயர்ந்ததில்ல. எந்த நம்பிக்கையும் கேள்விக்கு அப்பாற்பட்டதல்ல. அண்ணாவோட ஆட்சி காலத்துல தான் மெட்ராஸ் தமிழ்நாடு ஆனது. சுயமரியாதை திருமணங்கள் சட்டமானது. பகுத்தறிவு ஆட்சியின் பகுதியா மாறியது. முதல் முறையாக சமூக நீதி அரசாங்கத்தின் கொள்கையா மாறியது. பேரறிஞர் அண்ணா ஒண்ணே ஒண்ணு நிரூபிச்சாரு. அன்பும் அரசியலா இருக்கலாம். அறிவும் மக்களிடையே பரவலாம். ஆட்சியும் மனிதநேயமாக இருக்கலாம். என்னதான் அண்ணா மறைஞ்சாலும், அவரோட எண்ணங்கள் இன்னும் மறையல. அண்ணாவ தொடர்ந்து கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த், தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின், விஜய் அப்படி எல்லாருமே நடக்கிற அரசியல் நிலம் அறிஞர் அண்ணா அமைத்தது தான். ஏன்னா அண்ணா ஒரு அரசாங்கத்த மட்டும் மாத்தல. அதிகாரம் எப்படி நடக்க வேணும்ன்றதையே மாற்றினாரு. இன்னைக்கு அறிஞர் அண்ணாவோட நினைவு தினம். ஆனா நம்ம அந்த ஒரு மனுஷன மட்டும் நினைக்கல. ஒரு பொறுப்பையே நினைவு கூர்றோம். சிந்திக்க, கேள்வி கேட்க, மனுஷன மதிக்க அதெல்லாம் தான் அண்ணா செஞ்ச புரட்சி. வாழ்க அறிஞர் அண்ணா! வாழ்க சமூக நீதி! நன்றி. நான் கீர்த்திராஜன்.